சந்திர கிரகணம் 2026 இந்திய நேரப்படி வரும் மார்ச் 3, 2026 அன்று மாலை 4:45 மணியளவில் சந்திர கிரகணம் தொடங்குகிறது. இந்த சந்திர கிரகணம் 5:40 மணியளவில் முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணத்தின் உச்சகட்ட நேரமாக 5 மணியிலிருந்து 5:30 மணி வரை இருக்கும் என கூறப்படுகிறது. அப்போது சந்திரன் சிவந்த நிறத்தில் காணப்படும். பின்னர் படிப்படியாக குறைந்து இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்கும். சந்திர கிரகணத்தால் ஏற்படும் தாக்கங்களை ஆன்மீக ரீதியாக எதிர்கொள்வது குறித்து பார்க்கலாம். கிரகணம் மாலை 4:30 மணிக்கு பிடிக்கிறதென்றால் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே குளித்து தயாராகி இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். இந்த நேரத்தில் நாம் இறைவனிடம் வேண்டினால் கூடுதல் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உதாரணமாக சிவ பஞ்சாட்சர மந்திரமாக ஓம் நம சிவாய அல்லது ராமருக்கு உரிய மந்திரமாக ஜெய் ஸ்ரீராம் போன்ற மந்திரங்களை உச்சரியுங்கள். இறைவனின் நாமங்களை ஒரு நோட்டில் கிரகணம் முடியும் வரையாவது எழுதி வாருங்கள். இதனால் கிரக பாதிப்புகளிலிருந்து பெருமளவு விடுபட முடியும். பொதுவாக மந்திர சாஸ்திரத்தில் சாதாரண காலகட்டங்களில் மந்திரத்தை ஒரு முறை உச்சரித்தால் 1 மடங்கு பலனும், அந்தி சாயும் நேரத்தில் உச்சரித்தால் 10 மடங்கு பலன்களும், பிரம்ம முகூர்த்தத்தில் உச்சரித்தால் 100 மடங்கு பலன்களும், பௌர்ணமி அமாவாசை தினத்தில் உச்சரித்தால் 1000 மடங்கு பலன்களும் கிடைக்கும். அதுவே கிரகண நேரத்தில் உச்சரித்தால் 1,00,000 மடங்கு பலன்கள் கிடைக்குமா? இது தவிர கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து சாஸ்திரங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதன்படி உணவு அருந்துதல் மற்றும் நீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். பயணிப்பதை தவிர்க்க வேண்டும். நாம் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். குடிநீரை பயன்படுத்தக்கூடாது. நேரடியாக சூரிய கிரகணத்தை பார்க்கக்கூடாது. சமைத்த உணவுகளை தர்ப்பை போட்டு மூடி வைக்க வேண்டும். கர்ப்பிணிகள் கிரகணத்தின் போது வெளியே வந்தால் சிசுவிற்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதால் வெளியே வரக்கூடாது. கிரகணத்தின் 1 மணி நேரத்திற்கு முன்போ அல்லது பின்போதான் உணவு அருந்த வேண்டும். கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை: எப்போதும் கிரகண காலத்தில் உணவுப் பொருட்கள், குடிக்கும் தண்ணீர், பயன்படுத்தும் நீரின் மீதும் தர்ப்பை புல் போட்டு வையுங்கள். ஏனெனில் இந்த தர்ப்பை புல் தீய கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மை காக்கக்கூடியது. ஒரு சிறிய கலனில் நீர் வைத்தும் அதில் தர்ப்பை புல் போட்டு வையுங்கள். இதனை கிரகணம் முடிந்த பின்னர் உங்கள் வீட்டில் அல்லது அருகில் உள்ள பால் உள்ள மரங்களில் ஊற்றிவிட வேண்டும். உதாரணத்திற்கு வேப்ப மரம், எருக்கன் செடி ஆகியவற்றின் மீது ஊற்றிவிடுங்கள். இப்படி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் கர்ம வினைகளின் பாதிப்பு குறைந்து சீக்கிரம் நினைத்த காரியம் கைகூடும். கிரகணம் முடிந்த பின் செய்ய வேண்டியவை: கிரகணம் முடிந்த பின் கடலில் அல்லது வீட்டிலேயே கல் உப்பு சேர்த்த நீரில் குளிக்க வேண்டும். குறிப்பாக இதனை செய்வது மிகவும் நல்லது. அதன் பின்னர் பூஜை அறையை சுத்தம் செய்து இறைவனை வழிபட்ட பின்னர் மற்ற காரியங்களை தொடரலாம். முடிந்தால் அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று வாருங்கள். அதனால் இயல்பாக செய்யும் வேலையை விடுத்து முழுவதுமாக நாம் வணங்கும் பரம்பொருளை சரணாகதி அடைந்து மந்திர ஜபம் செய்வது பல மடங்கு பலனை தரும். தவறாது செய்து இறைவனின் தாளை போற்றி வழிபட்டு நாம் வாழ்வில் வளம் பெறுவோமாக. சந்திர கிரகணம் 2026